கீழ்க்கண்டவற்றுள் எது அதிகமான அளவில் வெப்பத்தை கதிர்வீசும்? பளபளப்பான கருமை பரப்பு. வாயு மாறிலியின் SI அலகு ஜூல், Kelvin/-1, mol/-1. வெப்ப மாற்றம் மிக விரைவாக நடைபெறுவது கதிர்வீசல் மூலம். வாயுவின் அழுத்த விதி என்பது P/T. ஜூல், kg/-1, Kelvin/-1. இது எதன் அலகு? தன் வெப்ப ஏற்புதிறன். 0 டிகிரிக்கான சரியான கெல்வின் அளவு 273 கெல்வின். ஒரு கலோரி அளவுடைய வெப்ப ஆற்றலின் அளவுக்கு சமமானது 4200 ஜூல். பொறுத்துக. நீரின் தன்வெப்ப ஏற்புதிறன் 4200 ஜூல் kg/-1, Kelvin/-1. வெப்ப குடைவு இரட்டை சுவர்கள் உறை கலவையில் வெப்பநிலை -23 டிகிரி செல்சியஸ். சமையல் பாத்திரங்களின் கைப்பிடி கார்பன். வெப்பநிலை மானி பாதரசம். ஒரு தெர்மாக்கோல் குடுவையில் சூடான தேநீர் உள்ளது. குடுவை நன்கு குலுக்கப்படுகிறது. தேநீரின் வெப்பநிலை மாறாது. கீழ்க்கண்டவற்றுள் எது அடிப்படை அலகு ஆகாது? பரப்பளவு. சென்டிமீட்டர், கிராம், நொடி அல்லது CGS முறை என்பது டேஸ் முறை எனப்படும். SI அலகு முறை. ஆற்றலின் அலகு நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். திண்ம கோணத்தின் அலகு கேண்டிலா. ரேடியஸ்/-1 என்பது டேஸுக்கான அலகு தலக்கோணம். ஒரு படித்தர மீட்டர் அலகை தரும் ஆரஞ்சு சிவப்பு ஒளியுடன் தரக்கூடிய தனிமம் கிரிப்டான் 86. ஓர் ஒளி ஆண்டு என்பது 9.467 × 10⁻15 மீட்டர். புவியில் இருந்து நிலவு ஒன்றின் தொலைவு போன்ற நீண்ட தொலைவுகளை கணக்கிட டேஸ் முறை பயன்படுகிறது. லேசர் துடிப்பு. ஒரு பெர்மி அதாவது டெம்போமீட்டர் என்பது டேஸ் ஆகும். 10⁻−15 மீட்டர். ஒரு நொடி செகண்ட் என்பது ஆப்ஷன் சி 9192631770 சீசியம் 133 கடிகாரத்தின் அலைவு காலங்கள். ஒரு பொருள் நிலையாக இருந்தால் டேஸ் அதன் மீது விசை ஏதும் செயல்படவில்லை என்று அர்த்தம். ஒரு உயர்த்தி செங்குத்தாக A முடுக்கத்துடன் மேலே செல்ல M நிறையுடன் பயணி மீது செயல்படும் விசை MA. விசையின் அலகு நியூட்டன் அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட்/-2. பொருள் H உயரத்திற்கு செங்குத்தாக உயர்த்தப்படும்போது செய்யப்பட்ட வேலை பொருளிலுள்ள டேஸ் சேமித்து வைக்கப்படவில்லை. நிலையாற்றல். தொடுதல் அல்லாத விசைக்கு எடுத்துக்காட்டு ஈர்ப்பியல். உந்த அழிவின்மை விதி டேஸுக்கு சமம். நியூட்டனின் 3ஆம் விதி. புவியின் நிறை 5.98 × 10⁻24 கிலோகிராம். உந்தத்தின் அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட்/-1. 2008ஆம் ஆண்டில் ஆளில்லா விண்வெளி பயணத்திற்கு விண்வெளி கப்பல் நிலவை சென்றடைய எடுத்துக்கொண்ட காலம் 5½ நாள். ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻−9 சென்டிமீட்டர். பின்வருவனவற்றுள் எது வழி அலகு? திசைவேகம். SI அலகு முறையில் வெப்பநிலையின் அலகு டேஸ் கெல்வின். பின்வருவனவற்றுள் எது மிக குறைந்த நீளமுடையது? பெர்மி. புவியின் மையத்திலிருந்து சூரியனின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு டேஸ் ஆகும். வானியல் அலகு. இயங்கும் பொருளின் முடுக்கம் எதற்கு சமம்? திசைவேகம், காலம், வரைபடத்தின் சாய்வு. கீழ்க்கண்டவற்றுள் வெக்டர் அளவு எது? உந்தம். நியூட்டனின் முதல் இயக்க விதியிலிருந்து அறியப்படும் கருத்து நிலை செயல்படும் 3 விசைகள் சமநிலையில் உள்ளபோது டேஸ்
ஒவ்வொரு விசையும் மற்ற இரு விசைகளின் கூடுதலுக்கு சமம். காலத்தை சார்ந்து திசைவேகம் குறைந்தால் முடுக்கம் டேஸ் முடுக்கம் எதிர் முடுக்கம். தேடு விளக்கு டேஸ் ஒளி கதிர்களை உமிழ்கிறது இணையான ஒளி கதிர்களை. நன்கு மெருகேற்றப்பட்ட உலோக பரப்புகள் தன்மீது விழும் ஒளியை எதிரொலிக்கின்றன. படுகோணம் 45 டிகிரி எனில் படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம் 45 டிகிரி. குவி ஆடியில் முன்பொருள் எங்கு வைக்கப்பட்டாலும் பிம்பம் எப்பொழுதும் டேஸ் ஏற்படும். ஆடிக்கு பின்புறம் நேரான சிறிய அளவில். வைரங்கள் மினுமினுக்க முக்கிய காரணம் முழு அக எதிரொலிப்பு. அதன் ஒளிவிலகல் எண் 2.42. அதன் மாறுநிலை கோணம் 24.41 டிகிரி. மேற்கண்ட மூன்றுமே வைரங்கள் மினுமினுக்க காரணம். ஒளியின் திசைவேகத்தை முதலில் கண்டறிந்தவர் மைக்கேல்சன். லென்ஸ் திறனின் அலகு டயாப்டர். ஒரு குவி வில்லின் f/2 தூரத்தில் ஒரு பொருள் வைக்கப்பட்டால் பிம்பம் கிடைப்பது f தூரத்தில் மெய் தலைகீழான. அனைத்து நிறங்களும் சம வேகத்தில் செல்லக்கூடியது வெற்றிடம். இரும்பு துண்டு அல்லது எஃகு துண்டு ஒன்று ஒரு காந்தத்துடன் தேய்க்கும் போது உண்டாவது செயற்கை காந்தம். காந்த தூண்டலின் அலகு டெஸ்லா. காந்தவியல் சொல் டேஸ் தாதுவின் பெயரிலிருந்து பெறப்பட்டது. Fe3 டிகிரி 4. கியூரி வெப்பநிலை என்பது பெர்ரோ காந்த பொருள் டேஸ் மாறுவது பாரா காந்த பொருளாக. மின்காந்தம் செய்ய மிகவும் பயனுள்ள உலோகம் தேனிரும்பு. இரு காந்த முனைகளுக்கு இடையே உள்ள விசையை காண கூலும் பயன்படுத்தியது முறுக்கு தராசு. காந்த முனைகள் பற்றிய ஒரு கூற்று சரியானது. எது? தனிமைப்படுத்தப்பட்ட காந்த முனை இருப்பதில்லை. மேக்னடைட் எனப்படும் ஒரு இரும்பு தாது டேஸ் கவர்ந்தெழுக்கும் கோபால்ட் இரும்பு நிக்கல் ஆகியவற்றை. காந்த தடுப்பு திறன் அலகு ஆம்பியர் மீட்டர்/-1. ஒரு பரப்பு வழியே செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை ஆம்பியர் மீட்டர்/-1. காந்தப்பாய அடர்த்தி எனப்படும். ஒளியியல் பகுதியில் ஒளி என்று நாம் குறிப்பிடுவது சூரிய ஒளி. முழு அக எதிரொலிப்பு ஏற்பட டேஸ் I>C. கோளக ஆடியில் தோன்றும் தலைகீழான பிம்பம் எதிர்குறி உடையது. அனைத்து தொலைவுகளும் டேஸ் அளக்கப்படுகின்றன ஆடி மையத்திலிருந்து. லென்ஸுகளின் கூட்டமைப்பு இடம் பெறாத கருவி தனி நுண்ணோக்கி. 1100ஆம் ஆண்டு கடல்வழி பயணங்களில் திசையை அறிய சுழல் காந்த ஊசியை டேஸ் பயன்படுத்தினார் சீனர்கள். காந்தவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர் கில்ஃபர்ட். வலிமை குறைந்த காந்தங்கள் என்பவை இயற்கை காந்தங்கள். புவியின் நடுவரைக்கோட்டில் காந்தச் சரிவு 0 டிகிரி. புவியின் காந்த முனைகள் புவியியல் துருவங்களுக்கு அருகில் உள்ளன. ஒரு காந்த ஊசியின் வடமுனை புவியியல் வடமுனையை நோக்கி நிற்பதால் அதற்கு அருகில் உள்ள புவி காந்த முனை புவிகாந்த வடமுனை. ஊடகத்தின் தேவையின்றி பரவுவது மின்காந்த அலை. அதாவது மின்காந்த அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. ஏன்? வாயுக்களில் குறுக்கலைகள் பரவ முடியாது. ஏன்? முதல் பண்பு இல்லை. கீழ்கண்டவற்றுள் எது குறுக்கலை அல்ல? ஒளி அலை. ஊடகத்தின் துகள் ஒன்று ஒரு அதிர்வு நிறைவு செய்ய அது கடந்து செல்லும் தூரம் வீச்சு எனப்படும். லாப்லாஸ் சமன்பாட்டின்படி நெட்டலையின் திசைவேகம் v = 331.3 மீட்டர் s/-1. எதிரொலி என்பது ஒலி எதிரொலித்ததால் ஏற்படுவது. மெதுவாக பேசும் கூட்டத்தின் சுவர்கள் வளைவு பரப்பாக இருந்தால்
டேஸ் ஏற்படுகிறது. பன்முக எதிரொலிப்பு. ஒளி அலை ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது டேஸ் மாறாமல் இருக்கும். அலை நீளம் மாறாமல் இருக்கும். ஒளி மூலம் ஒன்று நிலையான கேட்போரை நோக்கி நகர்ந்தால் ஏற்படும் விளைவு ஒளியின் அதிர்வெண் மட்டும் அதிகரிக்கும். நிலவு பரப்பில் விண்வெளி வீரர் பேசுவதை மற்ற வீரர் கேட்க முடியாது. ஏன்? ஒளி பரவ ஊடகம் இல்லை. கீழ்கண்டவற்றுள் எது ஒளியின் சாதாரண பண்பு? வெற்றிடத்தில் பரவுதல். 0.06 சென்டிமீட்டர் நீளமுள்ள அலை காற்றில் 340 மீட்டர்/செகண்ட்/-1 மீட்டர்/செகண்ட்/-1 திசை வேகத்தில் பரவுகிறது. மனித செவி அதை உணருமா? உணரும். ஏனெனில் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவு. வாயுவில் ஒளியின் திசைவேகத்தை பாதிக்காதது எது? தன்வெப்ப ஏற்புதிறன். டாப்ளர் விளைவில் பயன் இவற்றுள் எது இல்லை? நீர்மூழ்கி கப்பலின் வேகத்தை சோனார் மூலம் கண்டறியலாம். ஒளி அலையின் திசைவேகம், அதிர்வெண், அலைநீளம் இவற்றின் தொடர்பு v = n × λ. வோல்டா மின்கலத்தில் பயன்படும் மின் வாய்கள் CuZn. காப்பர், ஜிங்க். துணை மின்கலங்களில் உருவாகும் வேதிப்பொருட்களை மீண்டும் பெறும் நிகழ்வு மின்னேற்றம். டேஸ் இடங்களில் லெக்லாஞ்சி மின்கலம் பயன்படுத்தப்படுகிறது. 2.5 ஆம்பியர் அலகில் மின்னோட்டம் தேவைப்படும். ஒரு கார்பன் மின் தடையாக்கியின் மதிப்பு 33 K⁻². K-2 எனில் அதன் நிறை குறை குறியீடு ஆரஞ்சு. 2 3 5 மின் தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டால் தொகுபயன் மின்தடை 30. 100 வாட்ஸ் 220 வோல்ட் மின் பல்பு ஒன்றின் மின்தடை 220. வெப்பநிலை குறையும் பொழுது மின்தடை மதிப்பு குறையும். 1 கிலோவாட் மணி என்பது எதற்கு சமமான ஆற்றல் அப்படின்னாக்க 1000 × 3600 ஜூல், அதாவது 3.6 × 10⁻6 ஜூல் அப்படின்னு எழுதலாம். இதை மின் நூட்டங்கள் எப்பொருளின் வழியாக எளிதில் பாய்ந்து செல்லும்? குவார்ட்ஸ். மின்திறன் P வாட்டு மற்றும் P2 வாட் உடைய இரு மின் விளக்குகள் V மின் அழுத்தத்தில் இயங்கக்கூடியவை. அவை இரண்டும் V மின் மூலத்துடன் தொடர் இணைப்பில் இயங்கும்போது தொகுபயன் மின்திறன் யாது? P1 + P2 / P1 × B2. மின்னார் பகுத்தலின் பொழுது உருவாகும் நேர்மின் அயனிகள் டேஸ் எனப்படும். எதிர் அயனிகள். இரு சமமற்ற மின் தடைகள் பக்க இணைப்பில் உள்ளபோது உயர் மதிப்பு மின்தடைக்கு குறுக்கே மின் தடைகளின் தொகுபயன் மின்தடை. டேஸ் டேஸ் குறியீடு எதை குறிக்கிறது? மின்கல அடுக்கு. தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட அளவீடு. டேஸ் அணுவின் ஆற்றல் மாற்றத்திற்கான கால இடைவெளியின் அடிப்படையில் வினாடி ஆகும். cesium. 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர் 10⁻³ மில்லிமீட்டர் 10² சென்டிமீட்டர். இது அனைத்துமே சரி. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். மீட்டர். CGS முறையின் நிறையின் அலகு கிராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.